Hi friends, 10th standard maths original first midterm question paper ஓகேங்களா. ஸோ முதல் இடைப்பருவத் தேர்வு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான ஒரு மேத்ஸ் கொஷின் பேப்பர். என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிந்த ஒரு வினாத்தாள் ஓகேங்களா. ஸோ மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் நம்ம வெப்சைட்டில் போடுவோம், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கினீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு வந்து 50 மார்க்குக்கு வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க, 50 மார்க்குக்கு. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 கொஷின் இருக்கும். இது புக்கில் இருக்கக்கூடிய இந்த புக் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் கடைசியாக வரும். அந்த கொஷின் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக்கில் நமக்கு வந்து ஒரு 4 to 5 கொஷின் வந்து கிரியேட்டிவாக கேட்பாங்க. ஸோ மிட்டம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி புக்கில் இருக்கிற கொஷின் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா ஒரு கொஷின் கிரியேட்டிவாக கேட்கலாம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின், எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி 5 மார்க் கொஸ்டின். அதில் 14th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கட்டாய வினா ஓகேங்களா. ஸோ அந்த கட்டாய வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா f of x equal to 2x plus 5 எனில் x not is equal to 0 எனில் f of x plus 2 minus f of 2 divided by x இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நல்லா தரவாக பார்த்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பட்டியல் முறையில் எழுதுக அது கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏவை காண்க. ஏபி 2 யூனியன் கொடுத்துட்டு அதை வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வீச்சகத்தை காண்க ஓகேங்களா. ஸோ வீச்சகம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே ஒன்று கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டொமைன் அண்டு ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்டு ரேஞ்ச், அதுதான் வந்து இங்கே வந்து வீச்சகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. டொமைன் அண்டு ரேஞ்சை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஏபி கூட்டுத்தொடரில் வந்து பார்த்தோம்னா 54 ஓகேங்களா. 54வது உறுப்பை காண்க. 54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கிராஃபு ஓகேங்களா, செட் ஆர்டர் பேரு, அதுக்கப்புறம் டேபிள், ஏரோ டயக்ராம். ஸோ இது 5 மார்க் கொஸ்டின், இது பப்ளிக்கு எதிர்பார்க்கலாம். அல்லது 17th கொஸ்டின் இந்த டைப்லையும் பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். 2x plus 7 x square minus 2 3x minus 2 கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்சு கொடுத்துட்டு ஃபைண்ட் இந்த 4 வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of 4, f of minus 2, f of 4 plus 2f of 1, f of 1 minus 3f of 4 divided by f of minus 4. இதுக்கு வந்து 5 மார்க்கு ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, செட் ஆர்டர், பேராகிராஃப் இதை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஒரு 5 மார்க்கு. இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெரிஃபைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறது, இல்லைனா அப்படியே ப்ரூஃப் பண்ணுறது சரிங்களா. இந்த ப்ரூஃப் டைப்பில் கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, அதுக்கு வந்து முக்கோணம் வரைதல் ஓகேங்களா. ஸோ வடிவத்த முக்கோணம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ட்ரையாங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ட்ரையாங்கிள் ஓகேங்களா. முக்கோணம் வரைதல் வந்து ஒரு கொஷின் நிச்சயமாக 8 மதிப்பெண்ணில் வந்திருக்கு. ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மற்ற மாவட்ட நண்பர்கள் இந்த வினாத்தாளை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.